கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 1:26, ரோமன்ஸ் 1:26. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். ரெண்டு முக்கியமான ஒரு காரியம் என்ன? தேவனே அவர்களை கைவிடக்கூடிய காரியம் என்ன? அவர்கள் தங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல், அவர் தேவன் என்று அறிந்தும் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்யாமல், தங்களுடைய சிந்தைகளை இருளானவர்களாய் அவங்க தங்களை என்ன பண்ணுறாங்க? தங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்கள கைவிட்டுறாரு. என்ன ஒரு கொடுமையான காரியம் பாருங்கள். கர்த்தர் அவர்களை கைவிடக்கூடிய காரியம். இந்த ஹோமோசெக்சுவல் இல்லை லெஸ்பியன் என்று சொல்லக்கூடிய காரியம் இது என்னமோ இன்றைக்கு நடந்ததில்லை. ஏன்னா இங்கே சொல்லும்போது இந்த 26வது வசனத்தில் லெஸ்பியன் என்று சொல்லக்கூடிய பெண்களும் பெண்களோடு உறவாடக்கூடிய ஒரு காரியம், 27வது வசனத்தில் ஹோமோசெக்சுவல் கே என்று சொல்லக்கூடிய காரியம். இது இப்போ காரியம் இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இப்போ இதுன்னு. ஆனால் லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் 22வது வசனம் பாருங்க. பெண்ணோடே சமயோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சமயோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. என்ன? நீங்கள் ஒரு பெண்ணுக்கு சுபாவமாக யார் மேலே இருக்கணும்? ஒரு ஆண் மேலே உணர்வுகள் இருக்கணும், ஆண் கூட இருக்கணும். ஆனால் அதை விட்டு ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட உறவு கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் என்ன, இது அவர்களை தேவன் அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் என்ன பண்ணார்? அவர்களை இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்கள் யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது யூதா என்ன எழுதுகிறாரு? நான் பொதுவான விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு எழுதலான் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லிவிட்டு, ஆனால் மாறாக என்ன, நான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கை கொடுக்கறது என்ன கொடுக்குறாரு? 7வது வசனம் பாருங்கள். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கியடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன? சோதோம் கொமோரா பற்றி சொல்கிறாரு. நம்ம எங்கே பார்க்குறோம்? ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே லோத்துவினுடைய வீட்டுக்கு வந்த அந்த தேவதூதர்களோட உடலுறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஊரார் எல்லாரும் சேர்ந்து அவர் வீட்டு கதவை தட்டி என்ன பண்ணுறாங்க? அவங்கள வெளியே அனுப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ சோதோம் கொமாரோவுடைய ஒரு அக்கிரமம் அவ்வளவு பெரிதாகி அந்த சோதோம் கொமாரோ பட்டணம் அழிக்கப்பட்டது. அது இன்றைக்கும் நமக்கு என்ன ஒரு திருஷ்டாந்தமாக, நமக்கு ஒரு சான்றாக, நாம் அதை பார்த்து திருத்திக் கொள்வதற்கு ஒரு வசதியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியதை சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் ஒரு 2 காரியங்கள் உங்களோட பேச விரும்புகிறேன். முதலாவது என்னென்னா, இந்த கே மற்றும் லெஸ்பியன், ஹோமோசெக்சுவல் இல்லை எல்ஜிபிடிக்யூ என்று சொல்லக்கூடிய காரியம் இன்றைக்கு பெரிதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது இன்றைக்கு புதுசாக வந்த பிரச்சனை இல்லை, ஆதியிலே இருக்குது. ஏன்னா லேவியராகமத்திலே கர்த்தர் மோசே மூலமாக பிரமாணங்களை கொடுக்கும்போதே சொல்லிட்டாரு. இது ஆதியிலிருந்தே இருக்க பிரச்சனை. என்ன? எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை நம்ம ஆதியிலிருந்தே பார்க்க முடிகிறது. ஆனால் இப்போ என்ன பார்க்குறோம்? அந்த பாவத்தினுடைய பங்கு பெரிதாய் கொண்டே போவதை நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி? இன்றைக்கு அவர்கள் என்ன தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளக்கூடிய மக்களாக அவங்க போகிறக்கூடியவங்களா? அப்போ இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதில் 2% மக்கள் தான் இப்படிப்பட்ட ஓரின சேர்க்கையாளர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய சத்தம் எவ்வளோ பெருசாக இருக்குது? 98% மற்ற ஒரு மக்களை காட்டிலும் இவர்களுடைய சத்தம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அது சாத்தான் கடைசி காலத்தின் அடையாளமாக மக்களை வஞ்சிப்பதற்காக செய்யக்கூடிய காரியம். ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பாவம் பெரிதாகி கொண்டே போக வேண்டும் என்பது. இன்னொரு காரியம் என்னென்னா, கர்த்தர் இவங்களை கைவிட்டுட்டேங்கிறாரு. அவங்கள நான் தேவன் என்று அறிந்தும்
நீங்கள் என்னை ஸ்தோத்தரிக்காம, நன்றி செலுத்தாம, எனக்கு உரிய கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை கொடுக்காம, மகிமையை கொடுக்காம, நீங்கள் உங்களை நீங்களே இருளானவர்களாய் மாற்றிக்கொள்ளும்போது, நீங்கள் அந்த பாதையில் போகும்போது நான் உங்களை கைவிட்டுட்டேன். எப்படி நீங்கள் எந்த பாதையில் போக விரும்புகிறீங்களோ, கர்த்தர் உங்களை மனம் திரும்புன்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் கேட்காத போது, நீங்கள் எந்த அழிவை நோக்கி போகிறீங்களோ அங்கேயே உங்களை போகக்கூடிய காரியம். பார்வோன் 7 முறை தன் இருதயத்தை கடினப்படுத்தினா, 8வது முறை கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறாரு. அதே மாதிரி தான் எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தருக்கு நன்றியும் மகிமையும் ஸ்தோத்திரமும் செலுத்தக்கூடிய மக்களாக இருப்போமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி, ஆண்டவரே, இந்த பாவங்களுக்கு தங்களை விட்டு விடாதபடி பாதுகாத்து கொள்ள எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.